அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். கிரி வளம். கிரி என்றால் மலையையும், வளம் என்றால் நாம் நடக்கும் நடையையும் குறிக்கக்கூடியது. மலையை சுற்றி நடக்கக்கூடிய நடையை, பயணத்தை, யாத்திரையை நாம் கிரிவல யாத்திரை என்று சொல்கின்றோம். கிரிவலம் என்பது நம்மை ஊரை பொறுத்தளவுக்கு திருவண்ணாமலையை தான் நாம் குறிக்கின்றோம். அக்னியாய் இருந்து செயல்படக்கூடிய அந்த திருவண்ணாமலை ஆண்டவரை சுற்றி கோடிக்கணக்கான சித்தர்கள் மிக சூட்சமமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். அந்த சூட்சமத்தின் சூட்சமமான செல்வ வளத்தை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய குபேரரும் குபேர லிங்கத்தை நிறுவி திருவண்ணாமலையில் மனதார செல்வம் பெருக்க ஈசனை வணங்கினார். அந்த குபேரர் கையால் வைத்த குபேரலிங்கமும் கிரிவல பாதையில் இருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த குபேரலிங்கத்தின் ஆகர்ஷணத்திற்கான நாள் என்றால் அது செல்வத்திற்கு நாளான செவ்வாய். ஆம், ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க, செல்வ வளம் உங்கள் வாழ்க்கையில் பெருக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீர, கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர, செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கிரிவலம் செல்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்தே தீரும், நிலைத்திருக்கும். நமது பணவளக்கலை பங்கேற்பாளர் ஒருத்தர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறவாமல் கிரிவலம் செல்கிறார். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையை வளர்பிறையில் தொடங்கி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை போய் மனதார உங்களின் பிரார்த்தனையை கிரிவல யாத்திரையில் செயல்படுத்துங்கள். செல்வம் நிச்சயமாய் பெருகும். அந்த கிரிவல யாத்திரையை நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏதோ மராத்தானில் ஓடுற மாதிரி 100 மீட்டர் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்கள் ஓடவே கூடாது. அப்படி ஓடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களையும் கொடுக்காது. கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிரிவல யாத்திரையை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? திருவண்ணாமலையின் கோபுரத்தை முதலில் கோயிலுக்கு முன்னின்று மனதார பிரார்த்தித்து விட்டு, அந்த பிரார்த்தனைக்கு பிறகு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்கள, அந்த நடையானது ஒரு கர்ப்பிணி பெண், 10 மாதம் வயிற்றில் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண் தன் கையில் ஒரு அகல் விளக்க வச்சிருட்டு நடந்தாங்கன்னா எப்படி நடப்பாங்களோ, எவ்வளவு கவனத்தோட எவ்வளவு மனதார நடப்பாங்களோ அதுபோல தான் நம்மளும் கிரிவலம் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளும், தரையிலிருந்து வரக்கூடிய ஆன்ம சக்திகளும், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆக்கமும் அகர்ஷணமும் கொடுக்கக்கூடிய இறை உணர்வும் உங்கள் உடலில், உங்கள் மனதில் இறங்கும். அவ்வாறு இறங்கும் போதுதான் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் அந்த கிரிவலம் வருகிறீர்களோ, எந்த நோக்கத்திற்காக சங்கல்பம் செய்து வருகிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அதை விட்டுட்டு நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிற மாதிரி கண்டதையும் சாப்பிட்டுட்டு கண்டதையும் பேசிட்டு அந்த இடத்தையும் அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உலகிலேயே மிக உன்னதமான இடம் திருவண்ணாமலை. அறிவியலாளர்களும் சொல்லிட்டாங்க, நம்ம ஆன்மீகாளரும் சொல்லிட்டாங்க. விஞ்ஞானத்தை விட மெஞ்ஞானமே சிறந்ததுன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு இடம்தான் நம் திருவண்ணாமலையே. பல சித்தர்கள்மானர்கள் இப்போவும் சூட்சமமாக அங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மனசார அவங்ககிட்ட சரணாகதி அடையும் போது உங்கள் வாழ்க்கையே வளப்படுத்திடுவாங்க அன்பு நண்பர்களே. ஆதலால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அல்லது மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு, ஒரு கர்ப்பிணி பெண் தன் கையில் அகல் விளக்கை வைத்து கிரிவலம் எவ்வளவு பொறுமையாக நிதானமாக கவனத்துடன் நடப்பார்களோ அதுபோல நீங்கள் நடக்க வேண்டும்.
அவர் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது, எங்கேயும் விழக்கூடாதுன்னு பொறுமையை நிதானமாக நடப்பாங்களே, அதே மாதிரி உங்கள் அகத்தில் இருக்கக்கூடிய கவனம் புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களால் பாதிக்காமல் அகத்தில் நீங்கள் அந்த திருவண்ணாமலை ஆண்டவரை, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அகத்தில் கவனித்து புறத்தில் அதை நோக்கி செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை அகம் எவ்வாறு இருக்கின்றதோ புறமும் அவ்வாறே மாற்றி தருவார்கள் நம் குருமார்கள். அந்த மலையே குருதான். அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாடை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் செல்வம் பெருகும். நான் உங்கள் பணவளக்கலை பயிற்சியாளர் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம். அனுபவ ரீதியான பகிர்வை மட்டுமே நான் பகிர்கின்றேன். இந்த அனுபவ ரீதியான பகிர்வை வைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செல்லுங்கள். செல்வம் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.